ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு கிராமத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியோட பேரு சீத்தம்மா. அந்த ஊர்ல சீத்தம்மாவுக்கு நல்ல பேரும் இருந்துச்சு. ஒரு நாள் சீத்தம்மா கிட்ட பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவர் ராமு, என்னம்மா இந்த பக்கம் மழை வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல பஸ்ல போயாகணுமா? ஏன் என்னாச்சே, மழையில நான் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லம்மா, என் வயசுக்காரங்களே மழையில வெளியில வர பயப்படுறோம். உனக்கோ வயசாயிடுச்சு, பார்த்துக்கவும் யாரும் இல்லை. எங்கேயாவது கால் வழிக்கு கீழே விழுந்து அடிபட்டா அதுக்கப்புறம் உன்னை வச்சு யாரு பார்த்துப்பாங்கம்மா? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இன்னும் பல வருஷம் என்னோட வேலைகளை என்னாலேயே செஞ்சுக்க முடியும். இந்த மழையில எதுக்காக நான் வெளியில கிளம்பியிருக்கேன் அப்படின்னு தானே கேள்வி கேட்டேன். இந்த மழை காலத்துல பட்டணத்துல நல்ல நல்ல மீனெல்லாம் கிடைக்குமாமே, அந்த மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடத்தான். அப்படின்னா நானும் வரேம்மா. இன்னைக்கு எனக்கும் சமைச்சு கொடுங்க, சரியா? அதனால என்ன, வந்து வயிறார சாப்பிடு. வரேன்னு வாக்கு கொடுத்துருக்க, மறந்துடாத. அதுக்கப்புறம் செஞ்ச குழம்பு வீணா போயிடும். கண்டிப்பா வரேம்மா, மறக்க மாட்டேன். சரி சரி, நேரமாகுது, பஸ்ஸில் ஏறு. உன்னை பட்டணத்தில் விட்டுட்டு திரும்ப வரும்போது பஸ்ஸிலேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன். அப்படி சீத்தம்மா பட்டணத்துக்கு போய் மீனை வாங்கி மறுபடியும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப சீத்தம்மாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ராதம்மா, என்ன பாட்டி, உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ நல்ல மனம் வருதே? ஒன்னும் இல்ல, மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல மீன் சமைச்சு, அதனாலதான் பட்டணத்துக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன். ஆஹா, இவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க. எத்தனை நாள் ஆச்சு நீ சமைச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு? இந்த ஊர்ல உன்ன மாதிரி யாராலையும் மீன் குழம்பு செய்ய முடியாது. என் புருஷனோ இப்படிதான் சொல்லுவாரு. அதுலயும் என் பிள்ளைங்க மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ஒரு பொடி சோறு கூட மிச்சம் வைக்காம முழுசா சாப்பிட்டுருவாங்க. கடைசியில ஒரு மீன் கூட எனக்கு மிச்சம் இருக்காது. ஆனா தாய் மனசாச்சே, பசங்க திருப்தியா சாப்பிட்றத பார்த்தா எனக்கும் சந்தோஷமாயிடும் அப்படின்னு சொல்லி சீத்தம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு பாட்டி, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? அடட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த காலத்து ஞாபகம் வந்துடுச்சு. என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சதே இல்லை. வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் பசங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். எனக்கு என் புருஷனுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பசங்க முன்னாடி மட்டும் காட்டிக்கிட்டதே இல்லை. அப்போ நானும் என் புருஷனும் என் பிள்ளைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தது சின்ன குடிசையில. அதிகமாக மழை பெஞ்சதுன்னா தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். வெயில் காலத்துல அந்த வீட்டுக்குள்ளார தூங்கவே முடியாது. ஆனா பசங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நாங்க 2 பேரும் ஒரு வேளை சாப்பிட்டு பசங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம். ஆனா இப்போ உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க? நீங்க இருக்கிறது பெரிய வீடு. மழை வந்தாலும் தண்ணி வீட்டுக்குள்ள வரப்போறதில்ல. தனியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் ராதா. ஆனா நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இல்ல. ஏதோ இருக்கணும்னு இருக்கிறேன், அவ்வளவுதான். பசங்களாவது என்ன பார்க்க வருவாங்களான்னு பார்த்தா அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளாவது அவங்கள பார்க்க போலான்னு பார்த்தா எனக்கு போக நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. என்னால பட்டணத்துல இருக்க முடியாது, அவங்க கிராமத்துக்கு வர மாட்டாங்க. என்ன பண்றது? பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வாழ்க்கை அப்படியே ஓடிடும். அப்பதான் அங்க வந்த ராமு, அம்மா, மீன் குழம்பு வாசம் தெரு வரைக்கும் வந்துடுச்சு. சீக்கிரமா போடுங்க, சாப்பிட்டுட்டு போறேன். வந்துட்டியா ராமு? பரவாயில்ல, ஏதோ இந்த அம்மா கூப்பிட்டாங்களேன்னு வந்திருக்கிய. போனா போகுது கிளவி, சும்மாதான் கூப்பிடுதுன்னு சொல்லி வராம விட்டுடல. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் வராம இருக்க போறேன் சீதாம்மா? எவ்வளோ அழகா கூப்பிட்டப்பா. என் பிள்ளைங்களும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. நான் கூட உங்க புள்ள மாதிரி தாம்மா. சரி சரி, சீக்கிரமா சாப்பாடு போடுங்க. அப்படி சீத்தம்மா பாட்டி ராமுவுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. ராமுவும் வயிறார சாப்பிட்டுட்டு, ஆஹா, மீன் குழம்பு இன்னும் ருசியா இருக்கு. என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவமே தனிதான். உன் கையால சாப்பாடு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ எப்போ மீன் குழம்பு வச்சாலும் என்னை கூப்பிடு, நான் நிச்சயமா வந்து சாப்பிட்டுட்டு போறேன், சரியா? சீத்தம்மாவும் சிரிச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சீத்தம்மா சாப்பாடு பரிமாறிக்கிட்டு சாப்பிட உட்காந்துருந்தாங்க.
அப்பதான் அந்த பக்கமா வந்த 2 சின்ன பசங்க சீதம்மாவோட வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் சீனு, இந்த வீட்ல இருந்து நல்ல மனம் வருதுடா. என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியலல்ல. வேற என்னடா, மீன் குழம்பு தான். அந்த வாசனை கூடமா உனக்கு தெரியல? வாசமே ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்க பேசுனது கேட்டு சீதம்மா வெளியில வந்து, பசங்களா, இன்னைக்கு எங்க வீட்ல சாப்பிடுறீங்களா? உங்க வீட்லயா? ஆ, எங்க வீட்ல தான். என் கூட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன பாட்டி அது? மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். ஆனா தனியா உட்காந்து சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கு. ஏன்னா தனியா உட்காந்து சாப்பிடும்போது என் பேர பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. உன் பேர பசங்க எங்க இருக்காங்க பாட்டி? அவங்க பட்டணத்துல இருக்காங்க. இப்போதைக்கு வர மாட்டாங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்கல்ல, இன்னைக்கு நீங்க என் கூட உட்காந்து சாப்பிடுறீங்களா? சரி பாட்டி, சாப்பிட்றோம். அப்படி ராஜு சீனு 2 பேருமே சேர்ந்து அன்னைக்கு சீதம்மா கூட உட்காந்துக்கிட்டு வயிறார சாப்பிட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் ராஜு அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி சொன்னான். அப்பா, அன்னைக்கு நான் சீதாம்மா பாட்டியோட வீட்ல மீன் குழம்பு சாப்பிட்டேன். அவங்க வீட்ல போய் யாரடா உன்னை சாப்பிட சொன்னது? ஏன் நம்ம வீட்ல சாப்பிட சாப்பாடு இல்லையா என்ன? அப்படி இல்லம்மா, அந்த பாட்டிக்கு அவங்க பேர பசங்க ஞாபகம் வந்துடுச்சாம்மா. அதனால கூட உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. நாங்க சாப்பிட்டோம். சேச்சே, நான் என்ன உன்னை அப்படியாடா வளர்த்து வச்சிருக்கேன்? இன்னொரு தடவை அவங்க வீட்டுக்கு போன உன் காலை வெட்டிடுவேன். தேவி, நீ கொஞ்சம் நிப்பாட்றியா? உனக்கு அந்த சீதாம்மா பாட்டியை பத்தி என்ன தெரியும்? ஒரு காலத்துல பணக்கார குடும்பம்னா அது அந்த சீதாம்மா பாட்டியோட குடும்பம் மட்டும்தான். சீதாம்மாவோட வீட்டுக்காரரு நம்ம ஊருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சீதாம்மா கூட எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தனியா இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. ஐயோ, ஏங்க, என்னாச்சு? அவங்களுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல சீதாம்மா அவங்க புருஷன், பிள்ளைங்க, பேர பசங்களை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு கூட அடிபட்டுச்சு. ஆனா தலையில அடிபட்டதால போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்க. என் பிள்ளைங்களும் பேர பசங்களும் பட்டணத்துல இருக்காங்க. அவங்க என்ன பார்க்க வருவாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவங்களுக்குன்னு யாரும் இல்லை, அவங்கள யாரும் பார்க்க வர போறதில்லைன்னு. ஆனா யாரும் அதை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உனக்கு நாங்க இருக்கோன்னு துணையா இருப்பாங்க, தைரியம் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க நமக்கு செய்யற உதவியை எப்பவும் மறக்க கூடாதுல்ல. ஐயோ அப்பா, நீங்க சொல்லும் போது எனக்கு அழுகையா வருதுப்பா. இன்னிலிருந்து அந்த பாட்டியை நான் நல்லா பாத்துக்கிறேன்ப்பா. என் புள்ளடா நீ. பாத்தியா தேவி, என் புள்ள எவ்வளோ நல்லா யோசிக்கிறான்னு. ஆமாங்க, இந்த மாதிரி ஊர்ல இருக்கிறதுக்கு அந்த பாட்டி கொடுத்து தான் வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு உண்மை தெரிஞ்சு யாரும் சொல்றதில்ல பாருங்க. எல்லாரும் அந்த பாட்டிக்கு துணையா இருக்காங்க. அப்படி சில நாட்களும் போச்சு. ராகவையா ஒரு நாள் சீதம்மாவை பார்க்க போனாரு. என்ன சீதாம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராகவா. நானே ஒரு தடவை உன்னை பார்க்க வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டணத்துல இருந்து என் பிள்ளைங்க ஏதாவது கடுதாசி போட்டாங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அதை பற்றி பேசதாமா வந்தேன். நேற்று தான் உங்கள் புள்ள கடுதாசி போட்டிருந்தான். சீக்கிரமே ஊருக்கு வரானா. உங்களுக்கு தான் நேரமே போக மாட்டேங்குதாமே. உங்களுக்கு எதுனா வேலை கொடுக்க சொல்லியிருக்கான். அப்படியா? என்ன வேலை அது? என் புள்ள எனக்காக ரொம்ப யோசிக்கிறான்ல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கோம். நீ மீன் குழம்பு ரொம்ப ருசியாக செய்வ இல்லையா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறோம். நீ எங்களுக்கு அதை சமைச்சு கொடுத்துடு. இதுதான் உன்னுடைய வேலை. இது நல்ல யோசனை தான் ராகவா. அப்படியே செய். கூடிய சீக்கிரம் என் புள்ளையும் வந்துடுவான்ல, அவனும் அந்த மீன் குழம்ப சாப்பிடுவான். சமைச்சு கொடுப்பாங்க. அப்படி அவங்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்து ஊர்க்காரங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாம கஷ்டப்படுற காலத்துல யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை மறக்க கூடாது. அவங்க செஞ்ச உதவியை மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நாம அவங்க கஷ்ட காலத்துல உதவி செய்யணும். ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல லட்சுமி அம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த அம்மா மீன் பிடிச்சு அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி, கிளம்பிட்டியா? கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறல்ல. எங்களாலலாம் இப்படி எழுந்திருக்கவே முடியாது. நான் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சிக்கிட்டு வரலன்னா இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அதை ஒத்துப்பாங்களா சொல்லு? ஜனங்க ஒத்துக்கிறாங்களோ என்னமோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கொண்டு வர மீனை சமைச்சு கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு இறங்காது. அதை கேட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டு, சரிப்பா,
கொஞ்சம் என் கூட ஆத்தங்கரை வரைக்கும் வரியா? சரி வா பாட்டி, ரொம்ப நாளா ஒன்று உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அது? கேளு. இந்த வயசுலையும் இவ்வளோ காலையில் எழுந்திருச்சு நீயே ஆற்றுக்கு போய் வலைய போட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு வழியா இன்னைக்கு நான் அதை என் கண்ணாலேயே பார்க்க போகிறேன். அப்படி லக்ஷ்மி பாட்டியும் ராமுவும் 2 பேருமே ஆத்தங்கரைக்கு போனாங்க. அப்ப பாட்டி ஆத்துல வலைய போட்டு, இந்த வயசுலயும் ஆத்துக்கு வந்து நான் மீன் பிடிச்சிட்டு போறேன்னா அதுக்கு நம்ம ஊர் ஜனங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும் தான்ப்பா காரணம். என்ன பாட்டி சொல்கிற? ஒரு காலத்துல என்னோட புருஷன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு புயல் வீசினதுல அவரு போன அந்த படகு கவிழ்ந்து என் புருஷன் கடல்ல விழுந்து செத்து போயிட்டாரு. அப்போ எனக்குன்னு இருந்தது என் புள்ள சேகர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உனக்கு புள்ள இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, இப்போ எங்க இருக்கான்? எனக்கு கூட தெரியாதுப்பா அவன் எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பாட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழாத பாட்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம என் 10 வயசு பிள்ளைய படகுல ஏத்திக்கிட்டு வேற ஊருக்கு போகலான்னு ஆத்துல வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் இந்த ஊர்ல இருக்கேன், என் புள்ள எங்க அப்படின்னு கேட்டப்போ உன் புள்ள படகு முழுகுனதுல செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. நீ மட்டும்தான் உயிரோட இருக்கேனோ அவங்க சொன்னாங்க. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி நீங்க வந்த படகு முழுகி போயிடுச்சா? ஆமாப்பா, அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா என் மனசு சொல்லுது என் புள்ள எங்கேயோ உயிரோட இருக்கான்னு. அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க. பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தானே. அப்பதான் அங்க வந்த தேவி, பாட்டி சீக்கிரமா வந்துட்டியா? நான் இன்னைக்கு உன் கூட வரலான்னு இருந்தேன். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, லீவு தான். அதான் வந்தா உனக்கு உதவியா இருக்குமேன்னு. வலையில மாட்டின மீனுங்க மறுபடியும் ஆத்துக்கு போறதுக்கு உதவி செய்ய போறியா என்ன? பாட்டிக்கு யார் உதவியும் தேவையில்லை, அவங்களே மீன் பிடிப்பாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் அவகிட்ட விளையாடிக்கிட்டு. அப்படி மிரட்டி சொல்லு பாட்டி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பெரியவனாச்சேன்னு கூட மரியாதை இல்லை. ராமு சொன்னதை கேட்டு லக்ஷ்மி பாட்டி சிரிச்சாங்க. பாட்டி பாத்தியா, நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கன்னு. இப்படியே சிரிச்சுக்கிட்டு இரு. உனக்கு உன் புருஷன் புள்ள இல்லைனாலும் இந்த ஊர்ல எல்லாருமே இருக்காங்க. அது எனக்கு தெரியும்டா. சரி, இன்னைக்கு நான் வலைய போடட்டா? நீ படிக்கிற புள்ளப்பா, நீ பிடிக்க வேண்டியது புத்தகத்தை, வலைய இல்ல. உனக்கு புரியுதா? நீ சொல்லிட்டல்ல, நல்லா படிக்கிறேன். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் ராகவையா கிட்ட சீனோ, டே ராகவா, என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அப்படி அங்க என்ன நடக்குது? அங்க லக்ஷ்மி அம்மா மீன் விற்கிறாங்கடா. மீன் விற்கிற ஒரு பாட்டியை சுத்தி இத்தனை பேர் நின்று மீன் வாங்குறாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேடா. அந்த பாட்டி விற்கிற மீன் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கும்டா. நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, மீனும் சுவையா இருக்கும். அதனால ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த பாட்டி பிடிக்கிற மீனை தான் வாங்குவாங்க. அந்த பாட்டி மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்கடா. அவங்க கொடுக்குற மீனுங்களோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? உண்மைதானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுலயும் அந்த பாட்டி இவ்வளோ சுறுசுறுப்பா மீன் பிடிக்கிறாங்கன்னா அது ஆச்சரியம்தான். அவங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. நாம அந்த பாட்டி கையாலேயே பெரிய கடையை நடத்தினா எப்படி இருக்கும்? உனக்கு தெரியும்ல, பட்டணத்தை சேர்ந்தவங்க கிராமத்துக்கு வந்து மீன் வாங்கிக்கிட்டு போய் பட்டணத்தில் அதிக விலைக்கு விற்கிறாங்க. அவங்களுடைய தேவையை நாம பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்யறதால கிராமத்துக்கு கூட வருமானமும் வரும். இது நல்ல யோசனை தாண்டா. இரு, லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் பேசலாம். ராகவன் உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது ஓய்வெடுக்கலாம்ல? உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவதுனா என்ன பார்த்துக்க தான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்களே.
அதெல்லாம் எனக்கும் தெரியும் பாட்டி. சரி, பசிக்குது, சாப்பிட எதனா கூட. ஆ சரி உக்காரு, மீன் குழம்பு இருக்கு, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, மீன் குழம்பு ரொம்ப அருமை. இன்னைக்கு ரொம்ப திருப்தியாவே சாப்பாடு சாப்பிட்டேன். இப்ப சொல்லு, என்ன விஷயமா வந்த? எப்பவும் வராத நீ இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கேனா? ஏதாவது காரணம் இருக்கணுமே. ஒன்றும் இல்லை பாட்டி, உன் கையால் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுவும் மீன் கடை தான். எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இது புது யோசனை? பட்டணத்தில் மீன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? கிராமத்துக்கு போய் கம்மி விலைக்கு மீனை வாங்கிட்டு அதை பட்டணத்துக்கு கொண்டு போய் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இதனால் நஷ்டமாகிறது கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு தான். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நாமளே மீனை பிடிச்சு பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க போகிறோம். இப்படி செய்யறதால நடுவில் இருக்கிற தரகருங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ இந்த யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா என் மேல மொத்த பாரத்தையும் போட்டுட்டா என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியுமா? நீ செய்கிற வியாபாரத்துக்கு துணையா பின்னாடி நாங்கள் இருப்போம் பாட்டி. அப்படின்னா சரி, பண்ணலாம்ப்பா. இதுக்கு நான் எதுக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னா, இந்த கிராமத்திலேயே நல்ல மீன் பிடிக்கிற திறமை உனக்கு தான் இருக்கு. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நம்ம ஊர்லேயே உன் கையாலேயே ஒரு பெரிய மீன் கடையை திறந்து வச்சு அது மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு தான் கேட்க வந்திருக்கேன். அப்படி ஒரு நாள் ஊஜனுங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டி கையால ஒரு மீன் கடையை தொடங்குனாங்க. அந்த மீன் கடையில வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீனவத்துறை அதிகாரி ஒருத்தர் அங்க வந்தாரு. அதை பார்த்து ராமு பதட்டமா லக்ஷ்மி பாட்டி வீட்டுக்கு ஓடினான். பாட்டி, உன்னோட கதை முடிஞ்சது. என்ன ஆச்சுடா? ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே உன்னோட கதை முடிஞ்சது. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுடா. நான் என்னடா பண்ணேன்? என்ன எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வர சொல்லிருக்காங்க? அதெல்லாம் அங்கே போனால் தெரியும், வா பாட்டி. லக்ஷ்மி ராமு ரெண்டு பேருமே உடனே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறது நீங்கள் தானாமா? ஆமாப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்ன எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? நீங்கள் எதுவும் தப்பு செய்யலம்மா. உங்களை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வயசுலேயும் நீங்கள் ஆற்றுல இறங்கி வலை போட்டு மீன் பிடிச்சி அதை விற்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயம் ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வயசுல இவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி இருக்கீங்க? அதுல என்னப்பா இருக்கு? நாம யோசிக்கிற விதமும் நடந்துக்கிற விதமும் சரியா இருந்தா எல்லாம் சரியாதான் நடக்கும். நீங்கள் பண்ணது நல்ல விஷயமா. நீங்கள் மீன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தரகருங்களுக்கு அதிகமாக வேலை எதுவும் இருக்கிறது இல்லை. இதனால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசாங்கம் பரிசா உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க உங்கள் பணம். என் கையால இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சது இந்த ஊரோட ஜனங்க தான். அதனால இந்த பணத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஊர்க்காரங்களுக்கே கொடுத்துருங்க. அதுல இந்த ஊருக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லுங்க. இன்னொரு விஷயமா, நீங்கள் இறந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் புள்ள உயிரோட தான் இருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த ராம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதாசி போட்டிருந்தான். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைய இழந்துட்ட விவரங்களை எனக்கு சொல்லியிருந்தான். அதை வச்சு நான் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைய இழந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒரு குடும்பம் உங்கள் பிள்ளைய காப்பாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் இன்னும் உங்கள் பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கடைசியில் உங்கள் புள்ள யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கம்மா, இவர் தான் உங்கள் புள்ள. புள்ளைய பார்த்து லக்ஷ்மி பாட்டியோட கண்ணுல மளமளன்னு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுது. அவங்க அந்த ஊஜனங்களுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நாம நல்லபடியா தான் யோசிக்கணும், 4 நல்ல விஷயங்களை தான் பண்ணணும். நாம பண்ற நன்மை எப்பவுமே நம்மள கைவிடாது. என்னைக்காவது ஒரு நாள் நாம செஞ்ச நல்லதுக்கான பலன் நம்மள தேடி வரும். அதுக்கான உதாரணம் தான் இந்த கதை.